ஹலோ எவ்ரிவன். இது கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் யூனிட் 1ஓட 3வது லெக்சர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி அட்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதோட டைப்ஸ் ஆக்டிவ் அட்டாக், பாசிவ் அட்டாக், ஸோ அதிலெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் செக்யூரிட்டி சர்வீசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ்னால் என்னது? அந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் செக்யூரிட்டி சர்வீசஸ்னு கொடுக்காங்க. ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் refers to the service provided by a protocol layer which ensures adequate security of the data transfers or systems. ஸோ இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் மூலமாக நம்மளோட டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அதான் செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த செக்யூரிட்டி சர்வீசஸில் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னது? ஆத்தென்டிகேஷன், அசஸ் கண்ட்ரோல், டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி, நான் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த 5 என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம டேட்டாவை அசஸ் பண்ணுற பர்சன் கரெக்டானவங்க தானா, இவங்க அசஸ் பண்ண வேண்டியவங்க தான் அசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் வெதர் த பர்சன் அசஸ் த டேட்டா இஸ் ஹூ இட் இஸ் டிக்ளேர்ட் டு பி. ஸோ யார் அந்த டேட்டாவை அசஸ் பண்ணணுமோ அவங்க தான் அசஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் இஸ் காமன்லி டன் த்ரூ த யூஸ் ஆஃப் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ ஆத்தென்டிகேஷன் எப்போவுமே லாகின் பண்ணுறத வச்சு இல்லை பாஸ்வேர்டு வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இவங்க தான் அசஸ் பண்ணுறாங்களான்ட்டு. ஸோ இப்படி ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறது மூலமாக அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க மட்டும் தான் அதை அசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம சிஸ்டமாக ஆத்தென்டிகேஷனாக வச்சுக்கலாம். இந்த இதுலேயுமே 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன், டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த நேம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன். ஸோ பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஸோ நெட்ஒர்க் இருக்கு, அந்த நெட்ஒர்க்ல உள்ள எல்லா என்டிட்டிஸ் எல்லா சிஸ்டமும் கரெக்டான சிஸ்டம் தான் இருக்கா, அந்த நெட்ஒர்க்ல இருக்க வேண்டிய சிஸ்டம் தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தான் பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன். இட் இஸ் யூஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எ லாஜிக்கல் கனெக்ஷன் டு ப்ரொவைட் கான்ஃபிடன்ஸ் இன் த ஐடென்டிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் கனெக்டட். ஸோ அந்தந்த சிஸ்டம் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றது தான் பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். டேட்டா ஆரிஜின் என்னது? டேட்டா எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த டேட்டா ஆரிஜினை ஆத்தென்டிகேஷன் பண்றது தான் டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். இட் என்ஷூர்ஸ் த ரெசிபியன்ட் டு வெரிஃபை தட் த மெசேஜ் have not been modified in transit and they originally from the expected sender. ஸோ கரெக்டான சென்டர்ல தான் வந்திருக்கு, நான் எதிர்பார்த்த சென்டர்ல தான் அந்த மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெசேஜ் வர்ற வழியில எந்த மாடிஃபிகேஷன் நடக்காம இருக்கான்னு பார்த்துக்கோம். இது டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். ஸோ இப்படிதான் ஆத்தென்டிகேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஆத்தென்டிகேஷன் என்னது? நம்ம டேட்டாவை அசஸ் பண்ண வேண்டியவங்க தான் கரெக்டா அசஸ் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றது ஆத்தென்டிகேஷன். செகண்ட் வந்து அசஸ் கண்ட்ரோல். ஸோ அசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னது? இந்த டேட்டா அசஸ் பண்றதுல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க தான் மட்டும் அசஸ் பண்ணணும், எல்லாரும் அசஸ் பண்ணாம ஸோ பிரைவேட்டா இவங்க மட்டும் அசஸ் பண்ணணும்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கவங்களுமோ செக்யூரிட்டியா வச்சுக்கலாம். இட் இஸ் த எபிலிட்டி டு லிமிட் அண்ட் கண்ட்ரோல் அசஸ் டு த ஹோஸ்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வய கம்யூனிகேஷன் லிங்க்ஸ். ஸோ ஒரு லிங்க் மூலமா இவங்க மட்டும் அசஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற வச்சுக்கிறது பேரு அசஸ் கண்ட்ரோல். தி சர்வீஸ் கண்ட்ரோல்ஸ் ஹூ கேன் ஹேவ் அசஸ் டு ஏ ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸ்க்கு யாரெல்லாம் அசஸ் பண்ண முடியுங்கிறத கண்ட்ரோல் பண்றது தான் அசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இதான் செகண்ட். அடுத்து தேர்ட் டைப் என்னது? டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னன்னா, நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற நேரத்துல வேற எந்த அட்டாக்கும் நடக்காம பாதுகாத்துக்கிறது தான் டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் டேட்டா ஃப்ரம் பாசிவ் அட்டாக்ஸ். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து நம்மள டேட்டாவை ப்ரொடக்ட் பண்றது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இதுலயும் 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, செலக்டிவ் ஃபீல்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இப்படி ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ல 2 டைப் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஒன்று கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்ஒர்க், இன்னும் கனெக்ஷன்லெஸ் நெட்ஒர்க். ஸோ கனெக்ஷன் ஓரியன்டட் நெட்ஒர்க், ஸோ அப்படி கனெக்ஷன் ஆயிருக்க நெட்ஒர்க்ல உள்ள எல்லா யூசர்ஸோட டேட்டாவையும் ப்ரொடக்ட் பண்றதுதான் கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ ஒரு கனெக்ஷன் மூலமா எஸ்டாப்ளிஷ் ஆகிற நெட்ஒர்க்ல உள்ள எல்லா யூசர்ஸோட டேட்டாவும் ப்ரொடக்ட் பண்ணணும். அது பேர் கனெக்ஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் யூசர் டேட்டா ஆன் ஏ கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்னது? கனெக்ஷன்லெஸ் நெட்ஒர்க்ல உள்ள யூசர்ஸோட டேட்டாவை ப்ரொடக்ட் பண்றது. த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் யூசர் டேட்டா ஆன் ஏ சிங்கிள் டேட்டா பிளாக். ஸோ கனெக்ஷன்லெஸ் நெட்ஒர்க்ல டேட்டா எல்லாமே பிளாக்கா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி ஒரு டேட்டா பிளாக்லயுமே எல்லா டேட்டாவும் ப்ரொடக்ட் பண்றது தான் கனெக்ஷன்லெஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இதான் 2வது டைப். 3வது வந்து செலக்டிவ் ஃபீல்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த செலக்டிவ் ஃபீல்ட வச்சு தெரிஞ்சிருக்கோம்.
ஒரு செலக்ட் பண்ணி இந்த குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம்னா செலக்டிவ் ஃபீல்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. The confidentiality of selected fields within the user data on a connection or a single data block. ஸோ இது கனெக்ஷன்லயும் இருக்கலாம், கனெக்ஷன்லெஸ்லயும் இருக்கலாம். ஸோ அங்க செலக்டிவா இப்போ இந்த டேட்டா மட்டும் நம்ம ப்ரொடக்ட் பண்றோம்னா செலக்டிவ் ஃபீல்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ டிராஃபிக் ஃப்ளோ அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, ஸோ டிராஃபிக் எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த பேட்டர்னை வச்சு செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு நடக்கிற அட்டாக்ஸை தடுக்கிறதுக்கு தான் டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. The production of the information that might be derived from the observation of traffic flows. ஸோ இந்த டிராஃபிக் ஃப்ளோ அப்சர்வ் பண்ற மூலமா வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்றதுதான் டிராஃபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இதுதான் டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி உள்ள 4 டைப்ஸ். டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி யூசர் டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ இந்த டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா நம்ம டேட்டா வர்ற வழியில எந்த மாடிஃபிகேஷன் ஆகாம இருக்கா, எந்த சேஞ்சஸ் ஆகாம இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. டேட்டா இன்டெகிரிட்டி ரெஃபர்ஸ் டு த அக்யூரேசி, கம்ப்ளீட்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டா. ஸோ அக்யூரேட்டா இருக்கா, நம்ம டேட்டா வந்து எந்த மாடிஃபிகேஷன் இல்லாம அக்யூரேட்டா இருக்கா. கம்ப்ளீட்னஸ்னா நம்ம டேட்டா வந்து எதுவும் மிஸ் ஆகாம கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா, இப்படிலாம் செக் பண்றதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. It ensures that the data is not modified, not deleted or not altered without authorization. ஸோ டேட்டா வந்து மாடிஃபிகேஷன் நடக்கல, டெலிஷன் நடக்கல, இல்லை எந்த சேஞ்சஸும் நடக்கல அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. இட் இன்வால்வ்ஸ் குவாலிட்டி அண்ட் வேலிடிட்டி ஆஃப் டேட்டா பை ப்ரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சஸ். ஸோ ஒரு அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சை ப்ரிவென்ட் பண்றது மூலமா நம்ம டேட்டா வந்து குவாலிட்டியா இருக்கு, டேட்டா வந்து வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ குவாலிட்டினா என்ன அர்த்தம், டேட்டா எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டான குவாலிட்டியில வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வேலிடிட்டினா எந்த சேஞ்சஸும் இல்லாம நம்ம டேட்டா இப்போ வரைக்கும் நம்ம அனுப்பின டேட்டா தான் வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்றது டேட்டா இன்டெகிரிட்டி. இதுலயுமே ஒரு 5 டைப்ஸ் இருக்கு, ஈஸி தான். கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித் ரிகவரி. ஸோ இந்த நேம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கனெக்ஷன் இன்டெகிரிட்டினா ஸோ ஒரு கனெக்ஷன்ல இருக்க நெட்வொர்க்ல உள்ள டேட்டாவை இன்டெகிரிட்டி பண்றது கனெக்ஷன் இன்டெகிரிட்டி. இதுல ரிகவரியும் இருக்கும். ஸோ ஒரு அப்படி ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா அதுல ரிகவரி பண்ற ப்ரொசீஜர்ஸும் இருக்கும். இதே கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித்தவுட் ரிகவரி, இதுல ரிகவரி இருக்காது. செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி, இதுலயுமே செலக்டிவா ஒரு குறிப்பிட்ட டேட்டாக்கு மட்டும் இன்டெகிரிட்டி பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. ஸோ கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்ல உள்ள டேட்டாவோட இன்டெகிரிட்டி. அண்ட் செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. ஸோ கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்ல செலக்டிவா நம்ம டேட்டா இன்டெகிரிட்டி பண்ணோம்னா அதுக்கு செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. ஸோ இப்படி 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித் ரிகவரி. provides integrity for all user data on a connection with recovery attempted. ஸோ ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் நெட்வொர்க்ல உள்ள எல்லா யூசர்ஸோட டேட்டாவையுமே இன்டெகிரிட்டி வச்சுக்கிறது. இன்டெகிரிட்டினா என்னது, மாடிஃபை ஆகாம பாத்துக்கிறது தான் கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித் ரிகவரி. ஸோ இதுல அப்படி ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் ஆனாலுமே நம்ம ரிகவரி பண்றதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். கனெக்ஷன் இன்டெகிரிட்டி வித்தவுட் ரிகவரினா ஸோ இதே தான், கனெக்ஷன் ஓரியன்ட் நெட்வொர்க்ல உள்ள எல்லா யூசர்ஸோட டேட்டாவையும் இன்டெகிரிட்டியா வச்சுப்பாங்க. அப்படி ஏதோ இது நடந்தாலும் இங்க ரிகவரி இருக்காது. ஸோ வித்தவுட் ரிகவரியா தான். அடுத்து செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி. ஸோ இப்படி கனெக்ஷன் ஓரியன்ட் நெட்வொர்க்ல உள்ள யூசர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸோட டேட்டா மட்டும் நம்ம இன்டெகிரிட்டியா வச்சுக்கிறது செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் இன்டெகிரிட்டி ஃபார் செலக்டட் ஃபீல்ட்ஸ் வித்தின் த யூசர் டேட்டா ஆன் ஏ கனெக்ஷன். ஸோ ஒரு கனெக்ஷன்ல உள்ள யூசர்ஸோட டேட்டால செலக்டிவா நம்ம பாத்துக்கணும்னா செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் இன்டெகிரிட்டி ஃபார் ஏ சிங்கிள் கனெக்ஷன்லெஸ் டேட்டா பிளாக். ஸோ கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்ல டேட்டா பிளாக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு டேட்டா பிளாக்ல உள்ள டேட்டாவை இன்டெகிரிட்டி பண்றது கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் இன்டெகிரிட்டி ஃபார் செலக்டிவ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் யூசர் டேட்டா இன் ஏ சிங்கிள் டேட்டா பிளாக். ஸோ டேட்டா பிளாக்ல குறிப்பிட்ட யூசர்ஸோட டேட்டா மட்டும் நம்ம செலக்டிவா இன்டெகிரிட்டி பண்ணோம்னா அது செலக்டிவ் ஃபீல்டு கனெக்ஷன்லெஸ் இன்டெகிரிட்டி. ஸோ இப்படிதான் டேட்டா இன்டெகிரிட்டியில 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்டெகிரிட்டின்றது நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறப்ப எந்த ஒரு மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம நமக்கு கரெக்டா வேலிடா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் வந்து நான் ரெப்ளிகேஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது என்னன்னா, நான் ரெப்ளிகேஷன்ல என்ன பண்றாங்க, ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் வருது, சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. சென்டர் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நான் அந்த மெசேஜ் அனுப்பல அப்படின்னு சொல்றாங்க. இதே இது ரிசீவர், இது ஒரு டைப். இது ரிசீவர் என்ன பண்றாங்க, ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அந்த மெசேஜ் ரிசீவே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு நெட்வொர்க்ல. ஸோ இதை தடுக்கிறது தான் நான் ரெப்ளிகேஷன். புரியுதா? ஃபர்ஸ்ட் சென்டர் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அனுப்பிட்டு நான் அந்த மெசேஜ் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சென்டரோட தப்பு.
இதே மாதிரி ரிசீவர் ஒரு பக்கத்துல என்ன பண்றாங்க, ரிசீவர் மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டு நான் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதா நான் ரெப்ளிகேஷன். பாருங்க, நான் ரெப்ளிகேஷன் பிரிவென்ட்ஸ் எய்தர் சென்டர் ஆர் ரிசீவர் ஃப்ரம் டினையிங் ஏ டிரான்ஸ்மிட்டர் மெசேஜ். ஒரு மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆயிருக்குங்கிறத டினை பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதுதான் நான் ரெப்ளிகேஷன். அதை தடுக்கிறது, அக்செப்ட் பண்ணாம இருக்க தடுக்கிறது தான் நான் ரெப்ளிகேஷன். When a message is sent, the receiver can prove that the alleged sender in fact sent the message. So ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றவங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம், இவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சென்டர் தான் சென்ட் பண்ணியிருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த நான் ரெப்ளிகேஷன் மூலமா. அதே மாதிரி when a message is received, ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா the sender can prove that the alleged receiver in fact received the message. ஸோ சென்டரும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், அந்த ரிசீவர் தான் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ரெப்ளிகேஷன் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ரெப்ளிகேஷன். ஸோ இவ்வளவுதான் செக்யூரிட்டி சர்வீசஸ். என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் ஆனது இந்த டேட்டாவை அசஸ் பண்ண வேண்டியவங்க தான் கரெக்டா அசஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் ஆத்தென்டிகேஷன். ஸோ இதுல வந்து நம்ம லாகின் பாஸ்வேர்ட்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுலயுமே 2 டைப் இருக்கு, பியர் என்டிட்டி, டேட்டா ஆரிஜின். பியர் என்டிட்டினா அந்த கனெக்ஷன் உள்ள எல்லா யூசர்ஸுமே கரெக்டான யூசர்ஸ் தான் இருக்காங்களா செக் பண்றது பியர் என்டிட்டி ஆத்தென்டிகேஷன். டேட்டா ஆரிஜின்னா கரெக்டான சென்டர்ட்ட தான் அந்த டேட்டா வந்திருக்கா, நான் எதிர்பார்த்த சென்டர்ட்ட தான் அந்த டேட்டா வந்திருக்கா இல்லையா செக் பண்றது டேட்டா ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன். அசஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரிசோர்ஸ்க்கு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் அசஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம்னா அது அசஸ் கண்ட்ரோல். அடுத்து டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்னது, நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப எந்த ஒரு அட்டாக்ஸுமே நடக்காம நம்ம டேட்டா ப்ரொடக்ட் பண்றதுதான் டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இதுலயுமே 4 டைப்ஸ் பார்த்தோம். கனெக்ஷன் வச்சு டேட்டாவை ப்ரொடக்ட் பண்றது, இல்ல கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்ல டேட்டா ப்ரொடக்ட் பண்றது, அதே மாதிரி செலக்டிவா ப்ரொடக்ட் பண்றது, அதே மாதிரி டிராபிக் ஃப்ளோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ ஒரு டிராபிக் ஃப்ளோ அனலைஸ் பண்ற மூலமா வர டேட்டா எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்றது. அடுத்து டேட்டா இன்டெகிரிட்டி. டேட்டா இன்டெகிரிட்டின்னு என்னன்னு பார்த்தோம், நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்ல டெலிஷன் எதுவுமே இல்லாம டேட்டா அக்யூரேட்டா வருது, டேட்டா வேலிடிட்டியா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதா டேட்டா இன்டெகிரிட்டி. இதுலயுமே இந்த கனெக்ஷன் வச்சு பார்த்தோம், கனெக்ஷன் லெஸ் வச்சு பார்த்தோம், செலக்டிவ் ஃபீல்டு வச்சு பார்த்தோம். அதே மாதிரி ரிகவரி நடக்குமா ரிகவரி நடக்காதா அப்படிங்கிறத வச்சு ஒரு 5 டைப்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்து நான் ரெப்ளிகேஷன். நான் ரெப்ளிகேஷன் என்னது, ஒரு சென்டரோ ரிசீவரோ அந்த மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு தான் நான் ரெப்ளிகேஷன் சொல்றாங்க. இது மூலமா ஒரு சென்டர் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிசீவர் தான் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா இந்த சென்டர் தான் சென்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதான் செக்யூரிட்டி சர்வீசஸ்ல உள்ள 5 டைப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.